காசி ராமேஸ்வரம் ரயில் இரவு நேரங்கள் உணவு வேலையை கடந்து போய் கொண்டிருந்தது. அப்போ ரயில் பயணிகளுக்கு அதுவே உணவு வேலை என்று ஆகிவிட்டது. பலர் உணவு எடுத்துக்கொண்டு ஆங்கில மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சில சித்த மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த ராமேஸ்வரன் காசி விஸ்வநாதனிடம் கேட்டார், சுவாமி, ஆங்கில மருந்தும் சாப்பிடுகிறார்கள், சித்த மருந்தும் சாப்பிடுகிறார்கள், இது எந்த வைத்தியம் சிறந்த வைத்தியம் என்று கேட்டார். சித்தத்தை சிறன்பாட வைத்து பசுமையான மூலிகைகளில் தனது கண்களில் பதித்து கண்டறிந்து சித்த மருத்துவத்தை கொடுத்தார்களே, மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்து சித்தர்கள், அதுவே சிறந்த மருத்துவம் என்று சொல்லுவேன். ஆங்கில மருத்துவம் இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்கள் காலடி வைத்த காலத்தில் கொடுத்தது. கல்வி சாலைகளிலிருந்து மருத்துவ சாலைகள் வரை எல்லாம் அவர்கள் கொடுத்த பரிசுகள், அவற்றை போற்றிக்கொள்வோம். அவசர கதிக்கு, துரித கதிக்கு நமக்கு தேவையான உதவியை செய்வது ஆங்கில மருத்துவம், அதுவும் ஏற்றுக்கொள்வதுதான். முதல் தரம் சித்த வைத்தியம், இரண்டாவதாக ஆங்கில வைத்தியம், மூன்றாவதாக ஒன்று இருக்குது, அது தெரியுமா என்று கேட்டார். தெரியவில்லை சுவாமி என்றார். வாழ்க்கை முறை, அது ஒரு வைத்தியம்தான். இரவு 6 மணிக்கெல்லாம் உணவை எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால் அதுவே ஒரு வைத்தியமாகி இருந்து நம்மை காக்கும். இரவு உணவே தேவையில்லை என்று ஒதுக்கி விட்டோம் என்றால் அது வைத்தீஸ்வரனை நம்மோடு சொந்தமாக வைத்துக் கொள்வது போல. எந்த பறவையும் எந்த விலங்கும் விளக்கு வைத்த பிறகு, அதாவது இருட்டிய பிறகு சாப்பிடுவதில்லை. மனிதன் இரவு முழுக்க சாப்பிடுகிறான். அது வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. ராமேஸ்வரா, நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். எந்த வைத்தியமும் தேவையில்லை என்று இறைவனே கதியாக சரணாகதி அடைவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக இறுதிவரை இருக்கும். மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்த சித்தர்கள் வரிசையை பட்டியலிட்டுப்பார், உனக்கு தெரியும். அவர்களும் மனிதர்கள் தானே, நாமும் மனிதர்கள் தானே, நமக்குள்ள தானே அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்குள்ள உடம்பு தான் நமக்கு இருக்கிறது. எனவே இறைவனே கதி என்று சரணாகதி இருப்பவர்களுக்கு எந்த நோய் வந்தாலும் எந்த மருத்துவமும் தேவையில்லை என்பது அடியின் கருத்து. நான் சொல்வதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டார். இல்லை சாமி, தெளிவு கிடைத்திருக்கிறது. நான் இனிமேல் இரவு பொழுது எதுவும் சாப்பிடுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன். பறவைகள், விலங்குகள் எதுவும் சாப்பிடுவதில்லை. மனிதன் எதற்கு சாப்பிட வேண்டும்? நான் மனிதனாக இருக்க விரும்புகிறேன், சிறந்த மனிதனாக இருக்க விரும்புகிறேன். இயற்கையில் கலந்து விட்ட பறவை விலங்குகளோடு இணைந்த ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறேன். அதனால் இனிமேல் இரவு பொழுது நான் எதுவும் தொடமாட்டேன் என்று சொல்லி உறுதியெடுத்தான். அவனை பார்த்து, உனக்கு மரணமே இல்லை என்று சொல்லி ஆசீர்வதித்தான்.